பொங்கல் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் தாங்க எங்களுக்கு. பொங்கல்னாலே உழவர் திருநாள் தானே. என்னோட அத்தை வீட்ல பொங்கல் ரொம்ப ட்ரெடிஷனலாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப கூட திருநெல்வேலியில என்னோட அத்தை இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில 4 மணிக்கே உழவர் சந்தைக்கு போயிட்டோம். எல்லா காய்கறிகளையும் எங்க அத்தை நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு கொண்டாடாம திருநெல்வேலியில பொங்கல் குழம்புன்னு ஒண்ணு ட்ரெடிஷனலா பண்றாங்க. அதுல எல்லா காய்கறிகளும் கிழங்கு வகைகளும் போடுறாங்க. பசுமஞ்சளையும் நிறைய வாங்கிட்டாங்க. ஏன்னா பானையை சுத்தி இது கட்டுறாங்க. துணிய காவில முக்கிய வீடெல்லாம் கோலம் மாதிரி வரைஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்னைக்கு வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி போன பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பொங்கல் படி கொடுக்குறாங்க. இதுல அரிசி பருப்புன்னு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. சூரியனை பார்த்த மாதிரி ஒரு பானையில பால் வச்சு அது பொங்கினதுக்கு அப்புறம் அடுத்து பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பானையில வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு முடிச்சுன்னா 7 இலையில சாமிக்கு படைக்கிறாங்க. இப்பதாங்க ஹைலைட்டே. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் மட்டும் வைக்கிறது இல்ல, பொங்கல் குழம்புன்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல எல்லா காய்கறிகள் கிழங்கு வகைகள் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். எல்லாமே கையில அரைச்சு வைப்பாங்க. அட போங்க, இது போன வருஷம் நான் செலிப்ரேட் பண்ண பொங்கல். இந்த வருஷம் பொங்கலுக்கு பாருங்க, காலையில குளிர்ல நடுங்க நடுங்க நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், அதுவும் வேற ஊருக்கு.